ப்ளஸ் இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன பார்த்தீங்கன்னா ஜூவல் டோனில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிளாக் கலர் அப்படி தானே தோணும். பட் இது வந்து பிளாக் கலர் இல்லை. மோஸ்ட் ஃபேவரெட்னு சொல்லலாம், இது வந்து சொல்லலாம். இதில் இன்னும் உங்களுக்கு அவ்வளோ கிராண்டாக இல்லையா? நான் ஃபஸ்ட்டு வியர் பண்ணப்போ எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஒரு மாதிரியான நேவி ப்ளூவும் நார்மல் ஸ்கை ப்ளூவும் மிக்ஸ்டு கோட் டைப் குர்த்தி தான் நான் வந்து சொல்லுவேன். எல்லாம் ப்ளைனாக தான் இருக்கும். ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்திருக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டைல் வித் சனா. ஸோ இன்றைக்கி நம்ம மீஷோலேருந்து ரொம்பவே அட்டகாசமான ப்ரைஸ் பாயிண்டில் இருக்க குர்த்தி கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுவும் இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய காட்டன் குர்த்திஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் போட்டிருக்க இந்த குர்த்திலேருந்து வந்து பார்த்துடலாமா? ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான குர்த்தி. இதோட நெக் போர்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்ராக்ஷனாகவே இந்த மாதிரி ஒரு கோல்டன் லைன்ஸ் வந்து அந்த பேட்ச் ஒர்க்கில் வந்திருக்கும். நான் போட்டிருக்க வியர் பண்ணியிருக்க வீடியோ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ப்ளஸ் இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன பார்த்தீங்கன்னா ஜூவல் டோனில் இருக்கும். ஸோ இந்த பக்கம் பார்த்தா ஒரு கலரில் இருக்கும், அப்படியே இந்த பக்கம் லைட்டிங்ஸ் வந்து பார்த்தா வேறு ஒரு கலரில் இருக்கும். அதனால் இது வந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் இது வந்து காட்டன் கிடையாது. நான் வியர் பண்ணிக்கிறது இப்போ வந்து சில்க் காட்டன் தான் வியர் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு பார்ட்டிஸ்க்கெலாம் நீங்கள் போனீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது டே லைட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நைட் லைட்டாக இருந்தாலும் சரி, லைட்டு பட்டாலே இந்த வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டோன் வந்து மாற ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் பட்ஜெட் பாயிண்டில் ஒரு ட்ரெடிஷ்னல் வியர் மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்டன்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த குர்த்தி பார்க்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பிளாக் கலர் அப்படி தானே தோணும். பட் இது வந்து பிளாக் கலர் இல்லை, டார்க் நேவி ப்ளூ கலர். இதில் ஹைலைட்டே இதோட அந்த பிரிண்ட் தான் சொல்வேன். அந்த லீஃப்லாம் வந்து பாருங்களேன், மல்டி கலரில் இருக்குது. ஒரு மஸ்டர்ட் கலர், பிங்க்கு, ரெட்டு எல்லாமே கலந்த மாதிரியான ஒரு கலரில் வந்து இருக்குது. ரொம்ப அழகாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்கும். ஸோ நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், கொஞ்சம் போட்டால் பளிச்சுன்னு இருக்கணும்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கும். இது நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து தாராளமாக வியர் பண்ணிட்டு போகலாம். ஈவன் காலேஜ் கூட வியர் பண்ணிட்டு போகலாம். ஸோ நீங்கள் இன்கேஸ் துப்பட்டா வந்து வியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு மாதிரி மஸ்டர்ட் கலர்லேயும் நீங்கள் வியர் பண்ணலாம், இல்லை ஒரு மாதிரி பிங்க் கலர்லேயும் நீங்கள் வந்து வியர் பண்ணலாம். ஸோ இதில் வந்து மல்டி கலருக்குனால நீங்கள் வந்து துப்பட்டாக்கு நீங்கள் வந்து போகிற ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். எனக்கு இதில் பிடிச்சதே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட் கட் மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ தெரியுதா, இங்கே வந்து உங்களுக்கு ஷோ பட்டன்ஸ்லாம் வேறு வந்து வச்சுருப்பாங்க. ப்ளஸ் இங்கே வந்து உங்களுக்கு ஹிப் போர்ஷன் கீழே வந்து பேனல் கட். இந்த பேனல் கட்டில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னால், நம்ம வந்து கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தால் கூட கொஞ்சம் நம்ம ஒல்லியாக காட்டும். ப்ளஸ் நமக்கு அந்த தொப்பெல்லாம் இல்லாத மாதிரி ஒரு ட்ரெஸ் வந்து எனக்கு காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது வந்து நீங்கள் பேனல் கட் எந்த மோஸ்ட்டாக நீங்கள் பேனல் கட் போட்டாலும் அது ஹிப்பு கீழே வந்து கொஞ்சம் அந்த ஃப்ராக் மாதிரி விரிஞ்சிருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த தொப்பெல்லாம் வந்து குறிப்பாக அந்த அடிவயிறு தொப்பெல்லாம் நமக்கு வந்து தெரியாது. இதெல்லாம் வந்து பேட்ச் ஒர்க். ஸோ ஸ்லீவ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 3/4 தான் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு லைனிங் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. இன்றைக்கி பார்க்குற குர்த்தீஸில் எனக்கு வந்து தி மோஸ்ட் ஃபேவரெட்னு சொல்லலாம், இது வந்து சொல்லலாம். இதில் இன்னும் உங்களுக்கு அவ்வளோ கிராண்டாக இல்லையா, அப்புறம் எதுக்கு நீங்கள் மோஸ்ட் ஃபேவரெட் சொல்கிறீங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் ஸ்டில் ஃபேவரெட் சொல்கிறேன்னா, இதை வந்து உங்களுக்கு அந்த ரங்கோலி பேட்டர்ன் மாதிரி இருக்கா. ஸோ ஒரு மைல்டாக லைட் க்ரீம் கலர் வந்து குர்த்தி இருக்கும். பட் இதில் வந்து அந்த ரெட்டு ப்ளூவில் வந்து உங்களுக்கு ரங்கோலி பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு வந்து பிரிண்ட்ஸ் வந்து இருக்கும். பட் இதில் வந்து எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, இதோட நெக் போர்ஷன் வந்து ஒரு மாதிரி க்ரீமி லைட் கலர்லேயும் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லோட்டஸ் வந்து ரெட்டும் ப்ளூவும் கலந்த மாதிரியே ஒரு பேட்டர்ன். இது வந்து ரொம்ப சட்டில்டாக, ரொம்ப அழகாக, ரொம்ப டீசெண்டான ஒரு லுக் வந்து நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து நீங்கள் வியர் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு கேஷுவல் லுக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆஃபீஸ்க்காக இருந்தாலும் சரி, தாராளமாக வந்து வியர் பண்ணிட்டு போகலாம். இதுவுமே நமக்கு வந்து வித்தவுட் லைனிங் தான். ஸோ ஸ்லீவுமே நமக்கு வந்து 3/4 ஸ்லீவ் இருக்கும். ப்ளஸ் நமக்கு நெக்கிட்ட இருக்க அதே பேட்டர்ன் தான் வந்து ஸ்லீவ்லேயுமே வந்து வச்சுருக்காங்க. இந்த லோட்டஸ் பிரிண்ட் வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக தெரியுதோ எனக்கு தெரியல. பட் நீங்கள் நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா இது வந்து நான் ஃபஸ்ட்டு வியர் பண்ணப்போ எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நிஜமாகவே இது வந்து மீஷோ குர்த்தி தானா? ஏன் அப்படி எனக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னா, அது வியர் பண்ணும்போது அதோட ஃபீல் இருக்குது பார்த்திங்களா, அதோட கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் இருக்கட்டும், அதோட லுக்காக இருக்கட்டும், ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரியான ஒரு காட்டன் குர்த்தி இதே பேட்டர்ன் வந்து ஒரு பெரிய பெரிய
பிராண்டட்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க. பட் வெறும் குர்த்தி மட்டுமே 1500 1800 அந்த மாதிரி ரேஞ்சஸ் வந்து வச்சுருப்பாங்க. பட் லுக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து இருக்கும். ஆனால் அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்பீட்டபிள், அன்மேட்சபிள் கூட நம்ம வந்து சொல்லலாம். ப்ளஸ் இது வந்து எனக்கு ரொம்ப அழகாக ஒரு ஃபீல் இருந்துச்சு. இதோட நெக் போர்ஷன் பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு டீப் வி நெக். ஸோ நல்லா ஒரு டீப் வி நெக் வந்து வந்திருக்கும். ப்ளஸ் இதோட கான்ட்ராஸ்டாக வந்து வச்சுருப்பாங்க. இது வந்து நமக்கு லைட் கலர்ஸில் இருந்தாலும் அந்த பார்டர் வந்து பொறுத்த வரைக்கும் நமக்கு பேட்ச் ஒர்க்கில் நல்ல ஒரு டார்க் பிங்க்கில் வந்து வச்சுருப்பாங்க. நான் உங்களுக்கு கிட்ட கூட காமிக்கிறேன். ஸோ இது வந்து நமக்கு செல்ஃப் கலரில் வந்து சென்டரில் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு பிராண்டட் லுக் இருக்கக்கூடிய ஒரு குர்த்தி. இந்த பட்ஜெட் பாயிண்ட்டில் மீஷோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குன்னே நான் சொல்வேன். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்க்குற எந்த குர்த்தியாக இருந்தாலும் சரி, உங்களோட ஆக்சுவல் சைஸ் என்னவோ நீங்கள் அதுவே ஆர்டர் பண்ணலாம். ஃபிட்டிங் வைஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து எல் சைஸ் குர்த்தி தான். என்னோட இது வந்து தான் எல் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு ஃபிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நம்ம பாடி ஷேப்க்கு ஏற்ற மாதிரி லைட்டாக டைட்டு லூஸு வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து அப்படியே ஸ்ட்ரக்சராக போடணுன்னா நீங்கள் லைட்டாக தக் பிடிச்சி தான் ஆகணும். அது இதுன்னு இல்லை, நீங்கள் எந்த கடையில் வாங்கினாலும் சரி. எனக்கு தெரிஞ்சு நான் அன்றைக்கி போட்டது எல்லாமே தக் பிடிக்காமலே கரெக்டாக இருக்குது. ஸோ ஸ்லீவுமே வந்து 3/4 தான். நெக் வந்து பேக் சைடில் வந்து நல்லா ஃபுல்லி கவர்ட் இருக்கும். இதுவுமே நல்ல ஒரு காட்டன் தான். பட் இதில் வந்து நமக்கு லைனிங் இருக்காது. நல்லா இருக்குல்ல? நெக்ஸ்ட்டு இதுவுமே வந்து செம்ம அட்ராக்டிவான ஒரு கலர் சொல்லலாம். ஒயிட் கலரில் ஒரு மாதிரியான நேவி ப்ளூவும் நார்மல் ஸ்கை ப்ளூவும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஆக்சுவலாக நீங்கள் கிட்ட பார்த்தாலும் சரி, நல்லா ஒரு 10 அடி 20 அடி தள்ளி நின்று தூரத்துலேருந்து பார்த்தாலும் சரி, அவ்வளோ அழகாக பளிச்சுன்னு ஒரு பளிச் லுக் வந்து இருக்கும். ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டன் மெட்டீரியல்லாம் ஃபுல்லி கவர்ட். ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும், பேக்காக இருக்கட்டும். நமக்கு நெக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சைனீஸ் நெக் சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஸ்லீவாக இருக்கட்டும், இல்லை நெக் போர்ஷனாக இருக்கட்டும், எங்கேயுமே உங்களுக்கு எந்த பேட்ச் ஒர்க்கும் இருக்காது, எந்த லேஸ் ஒர்க்கும் இருக்காது. ஸோ இது வந்து நீங்கள் ரெகுலர் வியர், இந்த சம்மர் வியருக்கு பர்ஃபெக்டான ஒரு சாய்ஸ்னே நான் வந்து சொல்வேன். சூப்பராக இருக்குது. இதுக்கெலாம் நமக்கு வந்து துப்பட்டா போடணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இது வந்து ஃபுல்லி கவர்டாக தான் இருக்கும். நைஸில் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கோட் டைப் குர்த்தி தான் நான் வந்து சொல்லுவேன். இது எதனால எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு யோசிக்கும் போது, எனக்கு கோட் டைப்னாலே பிடிக்கும். ஃபஸ்ட் பாயிண்ட்டு நான் நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த மாதிரி கோட் டைப் குர்த்திஸாக ரொம்ப பிடிக்கும். பட் ஆஃப்டர் மேரேஜ் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பார், உங்ககிட்ட வேறு கலெக்ஷனே இல்லையா, எப்போ பார் கோட்லேயே போட்டுட்ருக்கே அப்படின்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் கொஞ்சம் வேறு பேட்டர்ன்ஸ்லாம் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கோட் டைப் குர்த்திலாம் வந்து நமக்கு ஏன் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தருதுன்னா, நமக்கு துப்பட்டாவும் வியர் பண்ண வேணாம், ரொம்ப ஆடாகவும் இருக்காது, கொஞ்சம் பார்க்க நல்லாவும் இருக்கும். ஸோ அதனால தான். இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஸ்டோன் ஒர்க் வந்திருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே ஸ்டோன் ஒர்க் வந்து வச்சுருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து விழாது. இது வந்து நமக்கு அந்த அயனிங் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு ஒர்க். ஸோ நமக்கு அந்த க்ளூ வச்சு ஒட்டுறது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே விழுமே தவிர, இந்த மாதிரி கொஞ்சம் அயன் பண்ணுறதுலாம் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து விழாது. ஈவன் நம்ம மிஷின் வாஷ் பண்ணால் கூட அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்து போகாது. பட் ஸ்டில் நான் நிறைய வீடியோஸ் வந்து சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி காட்டன் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இல்லை சாரீஸாக இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு ஹேண்ட் வாஷ் மட்டும் பண்ணால் போதும். நம்ம மிஷினில் போட்டோம்னா அது வந்து ரொம்ப அப்படியே சுருங்கி கச்சான்னு ஆகிடும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டன் கிடையாது. ஸோ தாராளமாக நம்ம மிஷின் வாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப சுருங்கியெல்லாம் வந்து வரப்போகிறது இல்லை. இதோட மெட்டீரியல் வந்து உங்களுக்கு சில்க் காட்டனும் ஸ்பேஸ் சில்க்கும் மிக்ஸ் பண்ணால், ஒரு கொலாப் பண்ணால் என்ன மாதிரியான ஒரு மெட்டீரியல் இருக்குமோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஃபீல் இருக்கும். இதில் நமக்கு வந்து லைனிங் தேவையே படாது. உங்களுக்கு எந்த விதமான டவுட்டுமே தேவையில்லை. ஏன்னா வெளி லேயரில் வந்து உங்களுக்கு ஓவர் கோட் மாதிரி வந்து வந்திருக்கும். அட்டாச்சு கோட் தான், நீங்கள் ரிமூவ் பண்ண முடியாது. பட் உள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லேயர் இருக்கிறதுனால நமக்கு ஆல்ரெடி டபுள் லேயர் தான் இருக்குது. பேக் சைடில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு யூனெக், ஃப்ரண்ட்லேயுமே யூனெக் தான். ஸோ நல்லா ஒரு க்ளோஸ்டு ஃபீலும் இருக்கும். வியர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஸ்லீவ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 3/4 வித்தவுட் லைனிங்கில் இருக்கும். நீங்கள் ஒரு பார்ட்டிக்கு போனாலும் சரி, ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி, இது வந்து நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஈவன் நைட் லைட்டிங்ஸ்க்கும் இது வந்து அந்த க்ளோ வந்து இருக்கும். மார்னிங் டேன் லைட்டில், அதாவது சூரிய லைட்டில் நீங்கள் பார்த்தாலுமே இதோட லுக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவுமே லைட்டடாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜுவல் டோன் மாதிரி தான் ஃபீல் இருக்கும். ஸோ மோஸ்ட் கம்ஃபர்டபுள் ஒன். இது வந்து நமக்கு எங்கேயுமே வந்து கட்டு இருக்காது.
ஸோ ஃப்ரண்ட் கட்டும் இருக்காது, சைட் கட்டும் இருக்காது. ஏ நெக், ஐ மீன் ஏ லைன் பேட்டர்ன் சொல்லுவோம்ல, ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே ஏ பேட்டர்ன் மாதிரி இப்படி வரும். ஸோ அது பேர் தான் ஏ லைன் பேட்டர்ன் சொல்லுவோம். அதுதான் இது. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. எனக்கு ஆர்டர் போடும்போது ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா இல்லை, பட் நேரில் பார்க்கும்போது இருந்திருக்கு. என்னென்னா சேம் வந்து என்கிட்டயுமே வந்து இருந்துச்சு, சிமிலர் சேமேன்னா இதே மாதிரி ஒரு நெக் பேட்டர்ன், இதே மாதிரி அந்த பிரிஞ்சல் கலரில் என்கிட்டயுமே ஒரு குர்த்திஸ் வந்து வச்சுருந்தேன். பட் இப்போ வந்து இல்லை, அது வந்து கொஞ்சம் பழசாயிடுச்சு. இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இதோட நெக் போர்ஷன் தான் ரொம்ப கிராண்டாக ஒரு ஃபீல் வந்து இருக்கும். அதுவும் உங்களுக்கு வந்து மிஷின் எம்ப்ராய்டரினால நமக்கு வந்து அது வந்து அவ்வளோ சீக்கிரம் போகவே போகாது. நல்லா ஒரு கான்ட்ராஸ்ட்டாக இதுக்கு வந்து பிரிஞ்சால் கலருக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக ஒயிட் கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க. செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். தூரத்துலேருந்து பார்த்தாலுமே இதோட பேட்டர்ன் வந்து நல்லா பளிச் அந்த லுக் வந்து கொடுக்கும். ஸோ நமக்கு நெக்கிட்ட கொடுத்துருக்க அதே எம்ப்ராய்டிங் வந்து ஸ்லீவ்லேயுமே வந்து கொடுத்துருப்பாங்க. இதோட ஸ்லீவுமே வந்து நமக்கு 3/4 தான். இதுலேயுமே நமக்கு வந்து லைனிங் தேவையே படாது. இது வந்து நல்ல ஒரு காட்டன், நல்லா ஒரு திக்கான காட்டன் மெட்டீரியல், டிரான்ஸ்பரண்ட்டாகவே இருக்காது. எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. பேக் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ப்ளைனாக தான் இருக்கும். ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்திருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பாடி போர்ஷன் ஃபுல்லாகவே குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஃப்ளவரில் எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து வச்சுருப்பாங்க, மோட்டிஃப் மாதிரி குட்டி குட்டியாக. கீழேயுமே உங்களுக்கு வந்து இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்திருக்கும். ஸோ பாட்டம், மிடில், ஃப்ரண்ட், ஐ மீன் டாப், இது எல்லாமே வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து போட்டு ரொம்ப அழகாக வந்திருக்கும். நீங்கள் ஆஃபீஸ்க்கு போட்டாலும் சரி, இல்லை காலேஜ் போட்டுட்டு போனாலும் சரி, நீங்கள் இன்கேஸ் இதுக்கு வந்து துப்பட்டாலாம் வந்து வியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒயிட் கலர்லேயே வியர் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் செல்ஃப் கலரில் வியர் பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் ஒயிட் கலர் சூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து கொஞ்சம் பிரைட் லுக் வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தது எல்லாமே வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான குர்த்திஸ் தான். ஸோ நீங்கள் மீஷோலேருந்து வேறு என்ன ப்ராடக்ட் வாங்கி ரிவ்யூ போடணும்னு நினச்சாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஆப்லேருந்து நீங்கள் கலெக்ஷன்ஸ் வந்து போடுங்க சிஸ்டர், ஃப்ளிப்கார்ட்டு, மிந்த்ரா, இந்த மாதிரி வேறு என்ன ஆப்லேருந்து நீங்கள் என்ன ப்ராடக்ட் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் நம்ம அந்த வீடியோ வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு நான் தேங்க்யூமே வந்து சொல்லிக்கிறேன். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து எனக்கு லெக்கில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஒருத்தர் 2 பேர் கமெண்ட்லையும் பண்ணியிருந்தீங்க. ஒரு சில பேர் வந்து எனக்கு இன்பாக்ஸ்லேயும் வந்து கேட்டிருந்தீங்க பர்சனலாக, என்ன சிஸ்டர் ஆச்சு, கொஞ்சம் டேக் கேர் பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம். ஸோ உங்களோட அன்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அந்த வீடியோவில் வந்து நான் இன் பிட்வீன் தான் இந்த பாயிண்ட்டே வந்து சொல்லியிருப்பேன், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்ற மாதிரி. ஆனால் நீங்கள் அதை ஃபுல்லாக பார்த்துருந்தா மட்டும்தான் அதை வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ அதையும் கேட்டு எனக்கு வந்து நீங்கள் கேட்டது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுனா அப்படியே கொஞ்சம் மணி மிஸ்ஸஸாக பரவாயில்லையே, நம்ம மேலே இவ்வளோ பேர் கொஞ்சம் கேர் பண்ணுறாங்களேன்ற ஒரு ஃபீலுமே வந்து இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சனா பாண்டி. பை பாய், டேக் கேர்.